காவல்துறை நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து சிறையில் அடைக்கிறாங்க. ஆனால் மேலும் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப எதுக்கு தவறுகள் செய்கிறாங்கன்ட்டு முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாடி சிறையில் தண்டனை கைதி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எதுக்காக மனுனா 5 ஆண்டு 4 ஆண்டு 14 ஆண்டு 20 ஆண்டு அது மாதிரிலாம் தண்டனை கொடுப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாரி சிறையில் கிடைக்காது. அவங்க எதிர்பார்க்குற மாரி சிறையில் சாதங்கள் குழம்புகள் கிடைக்காது. இதற்காக அவங்க குடும்பத்தார்கள் ஏதாவது மிக்சரு பிஸ்கெட்டு ஏதாவது ஒரு பதார்த்தம் செஞ்சு எடுத்துன்னு போவாங்க. செஞ்சுன்னா பதார்த்தம் வடை பஜ்ஜி அப்போல்லாம் ஆரம்பத்துலலாம். ஆனால் அப்போ தான் லேட்டஸ்ட்டாக மிக்சரு இது மாதிரிலாம் வாங்கின்னு போய் கொடுக்குற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் ஆரம்ப காலத்தில் அப்படி தான். அதுவும் தண்டனை கைதிகளுக்கு மட்டும்தான். விசாரணை கைதி என்றாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். விசாரணை கைதிக்கு எதுக்காக மனுனா அவங்க செஞ்ச தப்பை உணர்வதுக்காக, அவங்களுடைய குடும்பத்தாரோட பெற்றோர்களோட நான் இனிமேல் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், என்னால் இங்கே இருக்க முடியல எடுத்து சொல்லுவதுக்காக. ஏன்னா அவங்களால குடும்பத்தை கான்டாக்ட் பண்ண முடியாது. அதனால் அவங்க குடும்பத்தார், தாயாரோ தந்தையாரோ அக்கா அண்ணன் சகோதரிகள் யாரும் சகோதரர்கள் நண்பர்கள் இவர்கிட்ட அப்போல்லாம் வெளிநபரை மனு பார்க்கவும் விட மாட்டாங்க. அதனால் குடும்பத்தார்கிட்ட எடுத்து கூறுறதுக்கு இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அது கொண்டே தான். ஆனால் இப்போ மனு நான் எதுக்காக மனு போடுறாங்க தெரியுமா? அவங்க குடும்பத்தாருங்கெல்லாம் எடுத்து நல்லது கெட்டது எதுன்ட்டு சொல்றதுக்காக தான் இந்த மனுவை சொல்ல போனான். ஆனால் இப்போது அந்த மனு எதுக்காக பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? போனவனே மிக்சரு பிஸ்கெட்டு ரொட்டி இதை மாதிரிலாம் ஸ்வீட் ஐட்டங்க எதாவது வாங்கி கொடுக்குறது. வாங்கி கொடுத்துட்டு இது போதும்மா வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் அடுத்த வாரம் போட்டு விடுறேன் ஏதாவது துணிமணி எடுத்து கொடுக்குறது. இப்போதைக்கு மனு அதுதான். போனவனே இதுதான், இவங்க எப்படிக்கிறாங்க அவங்க எப்படிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, உள்ள எப்படி சாப்பாடுலாம் எப்படி நல்லா இருக்குதா, இப்படிதான் கேட்குறாங்க. தவிர மற்றபடி நீ செஞ்சது ஒரு தப்பு, அதை ஒரு உணர்வு என்று பழைய அந்த மனு போட்டதுக்கான ஒரு ரீசனே இது வரைக்கும் இப்போத்தி காலகட்டத்துக்கு எதுவுமே கொண்டு வரல சொல்ல போனா. ஆனால் தண்டனை கைதிக்கு கண்டிப்பாக உணவு ஐட்டம் மனுவில் மிக்சர் போடுறாங்களோ அவங்க இன்னும் இந்த அரசு இந்த அரசின் விதிமுறை என்ன கொடுக்கணும் இருக்குதோ அதை கண்டிப்பாக கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு தண்டனை கைதிகளுக்கு. ஏன்னா அவங்க வெளியே வர்றதுக்கு ரொம்ப கடினமான விஷயம் சொல்ல போனா. ஆனா விசாரணை கைதி என்பது சீக்கிரமா வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ள அவங்களுடைய அதோடைய கஷ்டம், சிறையின் ஒரு கஷ்ட சூழ்நிலையை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்க விடாம பெற்றோர்கள் அதான் உறவினர்கள் என்ன செய்யறாங்கன்னா இதே மாதிரி போனவனே பிள்ளைங்களுக்கு சாப்பிட வாங்கி கொடுக்குறாங்க. சாப்பிட்றதான் அதை வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வாரம் என்னென்ன வேணும்ன்ட்டு அதை மட்டும் அதை லிஸ்ட்டு மட்டும் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டை மட்டும் என்னன்னு ஏதுன்ட்டு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த வாரம் அதை வாங்கி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. தவிர பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்கிற ஒரு இது இல்லை. ஆனால் மனு என்பது இது பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் விசாரணை கைதிகளுக்கு இது போல வாங்கி கொடுத்து அவர்களுக்கு சொகுசு காட்டாமல் எடுத்து சொன்னாங்கன்னா போதும். நல்லது கெட்டதுன்னா இதுதான் இதுன்ட்டு அந்த மனுவின் விதிமுறையை உண்மையான ஒரு விதிமுறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக குற்றம் நடங்காது. ஏன்னா உள்ளார்க்க சொகுசு கிடையாது. ஏன்னா போடுற சாப்பாடே நல்ல சாப்பாடு தான். ஆனால் அதை மீறி கொஞ்சம் நல்லது எதிர்பார்க்கறது தான் ஃபேமிலிங்க வாங்கி கொடுக்கறது. அவங்களால தான் மேலே மேலே அவங்க வீட்டு பிள்ளைங்க. ஏன்னா கோர்ட்டோட விதிமுறை இப்படி ஒரு சான்ஸ் கொடுக்குது, மனுன்ற ஒரு சான்ஸ். உங்க பிள்ளைங்களை நீங்களே திருத்திக்கோங்க, அது திருத்துறது அது உங்க கையிலன்ட்டு. அதை இவங்க பிள்ளைங்களுக்கு சொகுசு காட்டி வாங்கி கொடுத்து எடுத்து கூறாமல், தவறு என்ன என்று எடுத்து கூறாமல் இதை மட்டும் செய்யறதால மேலும் மேலும் அந்த பிள்ளைங்க தவறு மேல தவறு பண்ணிட்டு சிறைக்கு போகும் ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் தயவு செய்து பெற்றோர்கள் அனைவரும் உங்க பிள்ளைகளை திருத்துவதற்கு உங்களுடைய சூழ்நிலையை நீங்க எப்படி கொண்டு போறீங்களோ அது உங்களோட விருப்பம். நான் இப்படிதான் இருன்னு என்னால சொல்ல முடியாது. அது அவர் இது
அவரவர் மனித உரிமை இது. அவர் பிள்ளைங்க மேலே வச்சுக்கிற பாசம் அது. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விதிமுறையை வந்து உங்களுடைய மனக்கட்டுப்பாட்டு எந்த அளவுக்கு விதிமுறையாக பயன்படுத்துகிறீங்களோ, உங்கள் மனசுக்கு ஏற்ற மாரி நடந்துக்கிறீங்களோ, உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. தயவு செய்து அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை பாஸ்கரன் டிடிஎம்ஸ் மூலியமாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.